சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணி வந்து போனது, பேசினது இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன விஷயம்? ஒருவேளை ஏன் ரோகிணி இந்த வேலையை செஞ்சிருக்க கூடாது? அவங்க அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அங்கே இருக்கிற போதே தேவையில்லாமல் உங்களை பற்றி தப்பாக பேசி உங்களை எப்படா வீட்டை விட்டு துரத்தலான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ உங்களையும் திட்டம் போட்டு அவங்க வெளியே கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் முத்து கேட்டோன்னே ரோகிணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சிந்தாமணி உதவினால தான் நம்ம ரோகிணியை இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு நீ மட்டும் நல்லா இருந்தா மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு கண்ணு போனால் மற்ற எல்லாருக்கும் 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறேன்ல, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்து, இதெல்லாம் நான் பண்ணலை, நீ பண்ணாமல் வேற யார் பண்ணாங்க அதை முதல்ல சொல்லு. நீ பண்ணலைன்னா உன்னை நான் இப்போவே விட்டுறேன். நீ தான் பண்ணியிருந்தனா கண்டிப்பாக உனக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னையும் மனோஜும் அநியாயமாக பிரிச்சிங்கல்ல, வீட்டில் எல்லார் முன்னாடியும் என் வாயாலே உண்மையை சொல்ல சொல்லி என்னை அடித்து அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டினது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறதா நீங்கள் எல்லாரும் குடும்பமாக ஒன்றா சேர்ந்துருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த தண்டனை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.